வணக்கம் மாணவர்களே, இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது தரமேழு மாணவர்களினுடைய சைவ சமய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள 3ஆம் பாடமாகிய பாடசாலையில் ஒழுக்கம் என்ற பாடத்தை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வினா விடையும் அடங்கியிருக்கு. நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். மாணவர்களுக்கு கல்வியறிவை போதிப்பது மட்டும் பாடசாலைகளின் தொழிற்பாடு அன்று. மாணவர்களுக்கு பாடசாலைகளிலும் பாடசாலைகளுக்கு வெளியிலும் ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என போதிக்கும் நிலையங்களாக விளங்குபவைகளே பாடசாலைகளாகும். பாடசாலையில் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள் மாணவர்களின் வாழ்க்கையை பதப்படுத்தி வளப்படுத்துகின்றன. பாடசாலையில் கடைபிடிக்கப்படும் நல்லொழுக்கங்கள் மாணவர் தம் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைய துணை புரிகின்றன. பாடசாலைக்கு மாணவர்கள் உரிய நேரத்திற்கு சமூகம் அளித்தல் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்றாகும். காலை பிரார்த்தனையில் பங்கு பெற்றுவதுடன் அன்றைய தமது பாடங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் நேரத்துக்கு பாடசாலைக்கு வருகை தருவது அவசியமாகின்றது. வகுப்பறையில் இருந்து பிரார்த்தனைக்கு செல்லும் பொழுது மீண்டும் வகுப்பறைக்கு வருகை தரும் போதும் வரிசையாக அமைதி பேணி பக்தி சிரத்தையுடன் இறை வழிபாடு இயற்றுதல் சிறந்த ஒழுக்கமாகும். பாடசாலையில் அதிபர் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் வகுப்பறைக்கு வருகை தரும் போதும் வகுப்பறையிலிருந்து வெளியேறும் போதும் அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு வணக்கம் செலுத்துதல் வேண்டும். ஆசிரியர் சொற்படி நடந்து கொள்ள வேண்டும். பாடசாலை வேளையின் போது சக மாணவர்களுடன் கதைத்து பேசிக்கொண்டிருக்காமல் ஆசிரியர் கற்பிப்பதை அவதானமாக செவிமடுக்க வேண்டும். சந்தேகங்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் ஆசிரியர் கற்பிப்பதற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தங்கள் முறை வரும் வரை காத்திருந்து எழுந்து நின்று ஐயங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். பாடப்பரப்புக்கு பொருத்தமான வினாக்களை எழுப்பி ஆசிரியர்களையும் ஏனைய மாணவர்களையும் வீண் சிரமத்திற்கும் கால விரயத்திற்கும் உட்படுத்தாமல் நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் ஏனைய சக மாணவர்களுடன் மாணவ தலைவர்களுடனும் நட்புடன் நடந்து கொள்ள வேண்டும். மாணவ தலைவர்களாக விளங்கும் மாணவர்கள் பண்புடனும் அமைதியுடனும் அன்புடனும் மாணவர்களை வழிநடத்த வேண்டும். அத்துடன் பாடசாலையில் பணிபுரியும் ஊழியர்களுடனும் அன்பாகவும் பண்பாகவும் பழகிக்கொள்ள வேண்டும். பாடசாலை நிறைவேறும் வேளையில் அமைதியாக எழுந்து நின்று திருமுறைகளை ஓதிய பின்னர் வரிசையாக வகுப்பறையிலிருந்து வெளியேற வேண்டும். பாடசாலை என்பது ஒரு கோயிலாகும். அதனையும் அதன் சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக பேணி காப்பது மாணவர்களின் கடமையாகும். தூய்மையான இடத்தில் இறைவன் குடிகொள்வான். எனவே இத்தகைய இறைவன் உறையும் இடத்தில் நாம் பண்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எரிச்சல், பொறாமை போன்ற தீய குணங்களை விலக்கி அன்பும் பண்பும் பணிவும் நிறைந்த மாணவர்களாக விளங்க வேண்டும். இதன் மூலம் நல்லொழுக்கம் மிக்க மனிதர்களாக நாம் திகழ முடியும். சரி மாணவர்களே, இப்பொழுது பாடத்தை கவனமாக கேட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது வினா விடைக்குள்ள போலாம் வாங்க. முதலாவது கேள்வி, பாடசாலை ஆரம்பமானவுடன் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள் இரண்டினை தருக. இதற்கான விடை காலை பிரார்த்தனை, தமது பாடங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுதல். இரண்டாவது கேள்வி, பாடசாலை நிறைவேறும் வேளையில் மாணவர் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள் யாவை? இதற்கான விடை அமைதியாக எழுந்து நின்று திருமுறை ஓதுதல், வரிசையாக வகுப்பறையில் இருந்து வெளியே செல்ல வேண்டும். அடுத்தது மூன்றாவது கேள்வி, மாணவர்கள் பாடசாலைகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பட்டியல் படுத்துக. இதற்கான விடை அதிபர் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் வகுப்பறைக்கு வருகை தரும் போதும் வகுப்பறையிலிருந்து வெளியேறும் போதும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துதல் வேண்டும். ஆசிரியர் கற்பதை கவனமாக செவிமடுத்துதல் வேண்டும். ஏனைய சக மாணவர்களுடனும் மாணவர் தலைவர்களுடனும் நட்புடன் நடந்து கொள்ள வேண்டும். மாணவர் தலைவர்கள்
பண்புடனும் அமைதியுடனும் அன்புடனும் மாணவர்களை வழிநடத்த வேண்டும். பாடசாலை சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக பேணிக் காக்க வேண்டும். எரிச்சல், பொறாமை போன்ற தீய குணங்களை விலக்கி அன்பும் பண்பும் பணிவும் நிறைந்த மாணவர்களாக விளங்க வேண்டும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.